லார்ட். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை வனாந்திரமாக வறண்டு போய் அவாந்திர வழியை போல் வெறிச்சோடி எந்த ஒரு முன்னேற்றமும் காணாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் துவர்ந்து போய் காணப்படும் தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்கிறார், அவர் புதிய காரியத்தை, புதிய வாசலை நமக்காக திறக்கிறார் என்று. சத்ருவானவன் நம் பாதை அவமாக்கி வாசல்களை மூடி நம்முடைய நன்மைகளை எல்லாம் தகர்த்து இனி என்ன செய்ய என தெரியாமல் வாழ்க்கை கடினமாக இருந்த நம் வாழ்க்கையை மாற்ற தேவன் புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். வனாந்திரத்தின் மன்னாவினாலும் காடையினாலும் தன் பிள்ளைகளை போஷித்த தேவன் நமது வாழ்க்கையிலும் அதுபோல புது புது நன்மைகளை அவர் இப்போதே தர வல்லவராக இருக்கிறார் என வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தண்ணீர் இல்லாமல், பசுமை இல்லாமல் அவாந்திர வழியாக வெறிச்சோடிய இடத்திலும் அவர் ஆறுகளை பச்சை பசை என வாழ்க்கையை செழுமையாக அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த கனி தரும் தோட்டமாக அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆம், நம் வாழ்க்கையில் காணப்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி புது ஆசீர்வாதங்களால், நன்மையினால் நமது வாழ்க்கையை அவர் செழித்தோங்க செய்ய போகிறார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் தாமே அந்த புதிய காரியங்களால் நம் வாழ்க்கை இப்பொழுதே மாற்றுவாராக. ஆமேன்.